கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜீவ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 16-17 வாக்கியம். மத்தேயு 1:16-17. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இயேசு கிறிஸ்துனாலே இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து திட்டமாக தீர்க்கமாக ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை யார் யாரை பெற்றார்கள் என்று இந்த 1 அதிகாரத்திலே திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யாக்கோபு யோசேப்பை பெற்றான், யோசேப்பு இயேசுவை பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 1 வார்த்தையில. அதன் பின்பு 3 பிரிவாக காலங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறைகள், தாவீது முதல் பாபிலோனிய சிறையிருப்பு வரை 14 தலைமுறைகள், பாபிலோனிய சிறையிருப்பிலே கோரேஸ் விடுதலை செய்த பின்பு இயேசு கிறிஸ்து பிறப்பு வரை 14 தலைமுறைகள். அப்போ மொத்தம் எத்தனை தலைமுறை? 42 தலைமுறை. ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜாதியாகிய ஆபிரகாமை அழைத்து 42வது தலைமுறையில் தான் இயேசு கிறிஸ்து என்பவர் பிறந்திருக்கிறார். சரியா? யோசித்து பார்க்க வேண்டும். 42 தலைமுறையாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அநேகராகிய நீங்களும் நானும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்துட்டு ஒரு காரியம் நடக்கலைன்னா என்ன செய்வோம்? கோயிலை விட்டு ஓடியே போயிடுவோம். சரியா? அது பிறகு கோயில் பக்கம் வரமாட்டோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இன்றும் ஆசிரியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், தலைமுறையாக 42 தலைமுறையாக அவர்கள் மேசியா வருவார், நமக்கு கானான் தேசம் கிடைக்கும், நம்முடைய தாவீதுடைய ராஜ்யபாரியம் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும், மீட்பர் வருவார் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இதுக்கு இடையில போன வருஷம் நான் செய்தியாய் சொல்லும்போது சொன்னேன், 400 வருஷம் இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 400 வருஷம். போன வருஷம் நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு மறந்துருக்கும். சரியா? இருண்ட காலம், ஒன்றுமே இல்லை, தீர்க்க தரிசனங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். இந்த கிறிஸ்துமஸ் என்பது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுமக்களுக்காக, மனுமக்களின் பாவத்தை போக்க உலகத்திற்கு அருக்குடையாக அன்பின் அடையாளமாக கொடுக்கப்பட்டார். இந்த கிறிஸ்துமஸ் என்பது காலத்தை 2ஆக பிரிக்கிறது. கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். இந்த காலத்தை 2ஆக பிரிக்கிற ஒரு காரியம் உலகத்திலே எல்லா இடத்திலும் இருக்கிறது. அது அரேபிய நாடுனாலும் சரிதான், அது துபாயாக இருந்தாலும் சரிதான், இல்லை மற்றபடியாக பௌத்த மதத்தை சார்ந்த நாடாக இருந்தாலும் சரிதான், இல்லை கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் சரிதான், எந்த நாடாக இருந்தாலும் சரிதான், கிமு கிபி தான் என்ன செய்வாங்க? கடைபிடித்து வருவார்கள். அல்லேலூயா! அப்படியானால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் என்ற வரலாற்று சிறப்புமிக்க பிறப்பு தான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த பிறப்பின் வரலாறு 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, ஆபிரகாம் முதல் தாவீது வரை உள்ள காலம், அது உடன்படிக்கையின் காலம். ஆண்டவரை அவர்கள் நேரடியாக பார்க்கவில்லை, ஆண்டவரோடு கூட அவர்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள், ஆண்டவரும் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை என்ன? வாக்கு தத்துவம். நீங்க இதை செய்தா நான் இதை செய்வேன், நீங்க இப்படி நடந்தா நான் இப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கு உடன்படிக்கையின் காலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு காட்டப்படுகிறார். இந்த ஆபிரகாம் முதல் தாவீது வரை உள்ள காலங்களிலே ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பலத்த ஜாதியாக மாற்றுவேன், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன கூடுமா, அதை போல திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது மட்டுமல்ல, நீ காண்கிற இந்த கானான் தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உன் சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார்.
அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய சந்ததிகள் இனிமேல் விருத்த சேசனம் பண்ணப்பட்டவர்களாய் உலகத்திலே வாழ வேண்டும், தனித்து பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும், அது உன் தலைமுறை தலைமுறைக்காக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவருக்கு ஒரு கட்டளையிட்டார். அது உடன்படிக்கையின் காலம். இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பதாக நான் திட்டமாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக எடுத்து வாசிப்போமேயானால் சங்கீதக்காரனின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 11ஆம் வாக்கியம் வாசிங்க. சங்கீதம் 105:11. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உன்னுடைய சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன். இது உடன்படிக்கையிலே ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு. அதை போல இங்கே தாவீதுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன? சங்கீதக்காரன் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 3:4 வாசிங்க. சங்கீதம் 81:3-4. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். இங்கே தலைமுறை தலைமுறையாய் உன் சிங்காசனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த முதலாவது 14 தலைமுறையில ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம், உன்னுடைய சந்ததியிலே வருவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன். கடைசியாக வந்த தாவீதுக்கு சொன்னார், நீ ராஜாவாக இருக்கிறாய், உன் சந்ததியை நான் சந்ததியாக ஆசீர்வதிப்பேன், உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனு உருவாக உலகத்திலே வந்தார். உடன்படிக்கையின் காலம் என்பது அது மாறாது, மறக்க முடியாது, அது வழுகி போக முடியாது. கடவுளோடு கூட நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ண வேண்டும். அதான் 1ஆம் தேதி ஆராதனைக்கு என்ன பேரு? உடன்படிக்கை ஆராதனை. 1ஆம் தேதி நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? கடவுளோடு உடன்படிக்கை பண்ணுவோம். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி மறக்காது. ஒரு 4-5 மாதம் உடன்படிக்கை ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? உடன்படிக்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? உடன்படிக்கையை மறந்து போகும். சரியா? ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க போறதல்ல. இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எடுத்து வாசிப்போமேயானால் ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நான் 14 தலைமுறையாக உடன்படிக்கை பண்ணினேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் ஒரு நாள் ஒன்றையும் விளக்கவில்லை. நான் சொன்னதை செய்கிற கர்த்தராய் இருந்தேன். நான் இந்த நாளிலும் சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னதை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன உடன்படிக்கை பண்ணினார்? வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் வாசிங்க. யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் அங்கிருந்து வந்து உங்களை அழைத்து கொண்டு போய் நான் எங்கு இருக்கிறேனோ. சரியா? நம்ம மனுஷன் என்ன செய்வான்? ஒரு பக்கத்தில் இருக்க விடுவானா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் அப்படிப்பட்டவன் அல்ல. என் பிள்ளைகளாகிய உங்களை நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். சரியா? மனிதன் நம்மளை அவமானப்படுத்துவான். மனிதன் நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்க மனம் இல்லாமல் இருப்பான். மனிதன் நமக்கு ஒரு மரியாதை மதிப்பை கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய அந்தஸ்து ஆசிகள் என்ன செய்யணும்? அதிகமாக இருக்க வேண்டும். அப்பனா தான் அவன் என்ன செய்வான்? அந்த ஈக்குவாலிட்டி பார்ப்பான். ஆனால் என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. என் தேவனுடைய பிறப்பு அதிசயமாய் இருந்தது. என்னுடைய தேவனுடைய பிறப்பு ஏழ்மையாய் இருந்தது. என்னுடைய தேவனுடைய பிறப்பு மனிதனோடு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களோடு கூட 33 ஆண்டுகள் அவர் காலம் கழித்தார். இந்த உடன்படிக்கையின் காலத்தில் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவனுடைய சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். இந்த தாவீதுக்கு சொன்னபடியே அந்த சாலமோன் என்பவன், தாவீது மகன் சாலமோன் துஷ்டமாய் இருந்து கடவுளுடைய கிருபை அற்றவனாய் இருந்த போதிலும் ஆண்டவர் உன்னை ஒன்று சொன்னார், நான் உன் தகப்பனோடு செய்த உடன்படிக்கைக்காக
உன்னிடத்தில் இருந்து ராஜ்யபாரம் பிடுங்கப்படாது. உனக்கென்று ஒரு கோத்திரம், யூதா கோத்திரத்தை மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். என் தேவன் எவ்வளவு பெரியவர் அல்லவா! இந்த நாள் நம் மீது அன்பு செலுத்தி நம்மளை அவர் இருக்கிற இடத்திற்கு அழைத்து போவதற்காகத்தான் நம்மோடு கூட இந்த நாட்களே உடன்படிக்கை பண்ணுகிறார். 14 தலைமுறை ஆண்டவர் உடன்படிக்கையின் காலமாக ஆண்டவர் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்து 14 தலைமுறை, தாவீதின் முதல் பாபிலோன் சிறையிருப்பு வரை 14 தலைமுறைகள். இந்த 14 தலைமுறைகளிலும் இவர்கள் உபத்திரத்தை அடைந்தார்கள். இவர்களுடைய அக்கிரமத்தினால இவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளாமல் இவர்களுடைய அக்கிரம நிமித்தமாக அநேகர் இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு சென்றார்கள். ஆனால் அந்த சிறையில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? 132ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியத்தை வாசித்து பாருங்க. 132:1. சங்கீதம் 132 இல்லையா? கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். ஆண்டவரே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரத்தையும் நினைத்தருளும். ஏன்? இவர்கள் ஆண்டவருடைய வழியை விட்டு போய்விட்டார்கள். வாக்கு மாறாத என் தேவன் இவர்களுக்கென்று கானான் தேசத்தை கொடுத்திருந்தோம். இவர்கள் ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர்கள் அந்த தேசத்தில் இருக்கிற மக்களோடு மக்களாக கலந்து இவர்கள் விக்கிர ஆராதனைக்கு சென்றார்கள், மேடைகளை கட்டினார்கள், பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை மறந்து போனார்கள். அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை மறந்து பொழுதெல்லாம் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பு மற்றும் பெர்சியரின் சிறையிருப்பு, அது எல்லா விதமான சிறையிருப்புக்கும் அவர் நேராக வழி நடத்தப்பட்டார்கள். இது சிறையிருப்பின் காலம், எதிர்நோக்கி இருக்கிற காலம், தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுவதற்காக எதிர்பார்த்து இருக்கிற காலம். இந்த 14 வருஷம் அவங்க சிறையிருப்பில் இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், எங்களை மீட்பார், இந்த சிறையிருப்பில் இருந்து நாங்கள் விடுதலையாகி மீண்டும் கானான் தேசத்துக்கு போவோம். எடுத்து வாசிக்கலாமா? மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் வாசிங்க. மீகா 5:2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மத்தேயு 2:6 வாசிங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தீர்க்கதரிசியின் காலத்தில் இவர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், அங்கலாய்ப்போடு காத்து கொண்டு இருக்கிற அந்த 14 தலைமுறையும் அங்கலாய்ப்பின் தலைமுறையாக காத்து கொண்டு இருக்கிறது. என் தேவன் எப்போது வருவார்? என்னுடைய இந்த காரியங்கள் எப்போது முடிவுக்கு வரும்? எங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதே, இந்த பெத்லெகேமிலிருந்து இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது எப்போது நிறைவேறும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 2:6 வாசிக்கும் போது அங்கே அந்த ராஜா ஏரோது ராஜா அந்த சாஸ்திரிகள் வந்து கேட்டபோது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது அவன் திகைத்து போய் அவன் அதனுடைய பண்டிதர்களை அழைத்தான், வேத பாரகர்களை அழைத்தான். அவர்களை கேட்டான், ஆசாரியரை பார்த்து, இவர்கள் கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னான். அப்போ அவர்கள் சொன்னார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் நிச்சயமாக எருசலேமில் இருந்து வருவார். ஏனென்றால் தீர்க்க தரிசனத்தில் மீகா தீர்க்க தரிசிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியானால் இரண்டாவதாக எதிர்பார்ப்பின் காலம். இந்த காலம் 14 வருஷம் அவர்கள் சிறையிருப்பில் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக என் தேவனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எதிர்பார்ப்பின் காலம் எப்போது முடிவுகிறது? எடுத்து வாசியுங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 22, 23. 2 நாளாகமம் 36, 22, 23 வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி
அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். 14 தலைமுறைகள் சிறையிருப்பின் தலைமுறைகள். இந்த 14 தலைமுறைகள் எதிர்பார்ப்பின் தலைமுறைகள். விடுதலை எப்போவாகணும்? இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இந்த கோரேஸ் அரசன், பெர்சியா அரசன், ஆண்டவரை அறிந்து கொள்ளாத ஒரு மனுஷன், புறஜாதி அரசன். அவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே எருசலேமிலே ஆலயத்தை கட்டும்படியாக என்னிடத்திலே ஏவி எழுப்பியிருக்கிறார். ஆகையினாலே அவருடைய ஜனங்களிலே யார் அவரோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்? எருசலேமிலே போய் உங்களுடைய ஆலயத்தை கட்டலாம். அல்லேலூயா. விடுதலையின் காலம். யாரை கொண்டும் எப்படி ஆகிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காலத்திலும் ஆண்டவர் விடுதலை செய்ய விரும்பினால் நிச்சயமாக விடுதலை செய்வார். உதவி செய்ய விரும்பினால் நிச்சயமாக உதவி செய்ய விரும்பார். உங்களுக்கு எனக்கும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் உதவியின் காலங்களாக, எதிர்பார்த்த நாட்கள் நிறைவேறும் காலங்களாக அமைய வேண்டும் என்பதாக நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். 14 வருடங்கள் இது ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்திருந்த காலங்கள். இந்த காலங்களிலே கர்த்தர் இவர்களுக்கு விடுதலையை தந்தார் என்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது காலம் என்ன? மூன்றாவது 14 வருஷம் பாபிலோன் சிறைப்பட்ட போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும், ஆண்டவர் வரைக்கும் உள்ள காலங்கள். சிறையிருப்பு பின்பு இவர்கள் கானான் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். இப்போது இவர்களுக்கு ஆலய வழிபாடு எல்லாம் இருக்கிறது. இப்போது இவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனவன் சந்தன் திராட்சை தோட்டத்தின் கீழே படுத்து இளைப்பாரி கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் பெற்று அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காலங்களில் தான் இயேசுவானவர் இவங்களுக்கு மத்தியிலே பிறந்தார். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். பிறப்பிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இதோ ஒரு கன்னிகை கற்பதையாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் கடைசி 14 ஆண்டுகளிலே அந்த ஜனங்களோடு கூட ஆண்டவர் இருந்தார். முகமுகமாய் தரிசிப்பதற்கு கிறிஸ்துவின் பிறப்பு. அதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஆண்டவருடைய அருள்வாக்குகளை அவர்களுக்கு சொல்லி வந்தார்கள். ஆண்டவருடைய பிறப்பு அவர்களுக்கு ஒரு அதிசயமான பிறப்பாக, ஒரு ஆலோசனை கொடுக்கிற பிறப்பாக, ஒரு சமாதானத்தின் பிறப்பாக அவர்களுக்கு இருந்தது. அந்த பிறப்பிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறாய் இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட ஏன் வாசம் பண்ணுகிறார்? இங்கே நான் வேதத்திலே பார்ப்போமேயானால் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் இந்த பவுலுக்கு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கொரிந்து பட்டணத்தில். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஒரு தீங்கு உனக்கு அணுகாது. நெருக்கம், கலக்கம், திகில். அப்போ என்ன சொன்னார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த பட்டணத்தில் உனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஒரு தீங்கு உனக்கு அணுகாது. வாக்கு தத்தத்தின் ஆண்டவர் உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரையானால், என்னோடு கூட கர்த்தர் இருப்பாரையானால் தீங்கு செய்வோம் நமக்கு எதிரே நிற்பதில்லை. நம்முடைய காரிய சித்தியை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கிறிஸ்துமஸ் பிறப்பு முதலாவது என்ன? உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு பிறப்பாக. இரண்டாவதாக எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு பிறப்பாக. மூன்றாவதாக மக்களோடு மக்களாக வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிறப்பாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் பிறந்தார் என்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் மனப்பாடமா சொல்லுங்க. யோவான் 3 போன
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்படி ஆண்டவருடைய பிறப்பு எதற்காக? நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. இந்த உலகத்திலே கெட்டு போவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நான் நேற்று நைட்டு தூங்காமல் ஒரு இந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபாதர் உங்கள் கிறிஸ்துமஸ் செய்தி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தது அன்பின் வெளிப்பாடு, உடனே நீங்கள் அன்பு செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன கதை சொன்னார். அந்த ஃபாதர் சொன்னார், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, 2 பையங்க, 4 பேருமே டெய்லர். இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துமஸுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு எல்லாருக்கும் ஆயத்த ஆடைகளை, அலங்கார ஆடைகளை செய்து தச்சு கொடுத்து விட்டார்கள். கடைசியா அந்த தகப்பனாருக்கு பேண்ட் தைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ எல்லாரும் கூடி பேசி என்ன செய்தாங்க, சரி நம்ம பேண்ட்டை போய் வாங்கிடுவோம். 24ஆம் தேதி 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கையில் பெரிய கூட்டமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ரெடக்ஷன் சேல்ஸில் ரொம்ப துணிமணி போடுவான். நான் ஒரு நாள் நேரம் போகலான்ட்டு போகும்போது ரொம்ப சபையாரை பார்த்தேன். என்ன இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன்னா, ஐயா இப்போ தான் குறைஞ்ச விலைக்கு போடுவான் துணிமணி. அதே மாதிரி அவரும் குறைஞ்ச விலை துணிமணி பேண்ட் வாங்க போயிருக்காரு. பேண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டார். சரியா? பேண்ட்டை போட்டால் இடுப்பு சரியா இருந்தால் நீளம் சரியா இல்லை. சரியா? நீளமாக இருந்தால் இடுப்பு கரெக்டாக இருக்கு. விளங்குதா? இடுப்பு கரெக்டாக இருந்தால் பேண்ட்டு நீளமாக இருக்கு, இடுப்பு சரியாக இருந்தால் கட்டையாக இருக்கு. இவர் என்ன செய்ய, நீளமான பேண்ட்டை வாங்கியாந்து வச்சுட்டாரு. வைத்து விட்டு இரவில் எல்லாரும் சாப்பிட்டு முடித்தோடனே மனைவியை கூப்பிட்டு சொன்னார், இந்த பேண்ட்டை கொஞ்சம் சரிப்படுத்தி கொடு, ஒரு மடிச்சு அடித்து கொடுத்துரு. மனைவி சொன்னா, இப்போ முடியாது, நான் வேலையாக இருக்கேன். சரி. மூத்த மகனை கூப்பிட்டு சொன்னார், நீ இதை கொஞ்சம் தச்சு கொடுக்க முடியுமாப்பா? இல்லைப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு வரணும் இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்காக. அடுத்த பையனை கூப்பிட்டாரு, நீ ஏதாவது செய்ய முடியுமாப்பா? இல்லைப்பா, நான் வேற ஒரு ஜோலியாக இருக்குது. எல்லாரும் முடிச்சிட்டாங்க. இவர் என்ன சார், சரி பரவாயில்ல மடித்து விட்டுருவோமே, மடித்து விட்டுட்டு போட்டுருவோமேன்ட்டு படுத்து உறங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு போகும்போது இவர் பேண்ட்டை எடுத்து போடுறாரு, டவுசராக இருக்கு. இல்லைடா, நம்ம பேண்ட்டு தானே வாங்கிட்டு வந்தோம், எப்படி டவுசர் ஆச்சு? இவருக்கு ஒரு ஆச்சரியம், இது எப்படி டவுசர் ஆச்சு? மனைவி சொன்னா, நீங்க சொன்னீங்களா, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. பின்பு யோசித்து பார்த்தேன், சரி ஒரு தச்சிருவோம்னு வெட்டி நினைச்சுதேன், தச்சு வச்சுட்டேன். மூத்த மகன் சொன்னா, எப்பா நீங்க ஒரு நாள் ஒன்றும் கேட்க மாட்டீங்க, அதனால நான் என்ன செய்தேன், என் பங்குக்கு கொஞ்சம் வெட்டி தச்சு வச்சிட்டேன். 2வது மகன் தான், எப்பா நீங்கள் எந்த சொன்னீங்க, நான் அப்போ கேட்காம போயிட்டேன், ஆனால் தகப்பன் சொல்ல கேட்கணும்லப்பா, நானும் வெட்டி தச்சிட்டேன். அப்போ அவர் சொன்னார், பிள்ளைகளே எங்க வாங்க, கோவப்படலை. நீங்களும் நான் கோவப்பட்டு கிறிஸ்துமஸ் ஆராதனையே என்ன செய்வோம், கெடுத்துருவோம். அவர் சொன்ன கோவப்படலை. அவர் என்ன சொன்னார், அன்பு செலுத்த வேண்டுமே ஆனால் உடனடியாக செலுத்தி விடு, யோசித்தால் தவறு நேர்ந்து விடும். இவன் ஒரு பிச்சைக்காரன் கேட்கான், பாக்கெட்டில் விட்டு எடுத்து போட்டேன்னா போட்டுடலாம், பாக்கெட்டில் இருந்து இப்படி சில்லறை மாற்றிட்டேன்னா என்ன ஆகும்? ஒரு யோசனை, ஒரு நிமிஷம் யோசிச்சா என்ன ஆகும்? முடியாது. ரைட்டா? கிறிஸ்துவானவர் அன்பு செலுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். உடனடி அன்பு. சரியா? நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாதுன்னு உடனடி அன்பு. ரைட்டா? கிறிஸ்துமஸ் காலங்கள் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதமான நாட்களாக அமைய தேவன் தாமே அருள்புரிவாராக.